திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 4வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை பறக்கவிட்டு சமாதானத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் குறித்தார். காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினின் சிறப்பான அணிவகுப்பு மரியாதை நிகழ்த்தினர். விழாவிலேயே சிறப்பாக பணியாற்றிய 207 அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மேலும் விடுதலை போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது வாரிசுதாரர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதை செலுத்தி கௌரவித்தார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், வேளாண்மை துறையின் பவர் வீடர் இயந்திரங்கள், மருத்துவத்துறையின் காப்பீடு திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் மானிய உதவிகள் 97 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.15 கோடி மதிப்பில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பள்ளி மாணவர்கள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். கடைசியாக கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பள்ளிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை